போன மந்த் நம்ம ரெஸ்க்யூ பண்ண திருமங்கலம் அந்த கழுத்தில் கம்பி மாட்டி 2 காலேஜ் பிள்ளைங்க இன்ஃபார்ம் பண்ணி போய் தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ அந்த பிள்ளையை ரிலீஸ் பண்ணிட்டோம். இதுக்கு ஒரு ப்ராப்பராக தூக்கணும். அந்த கம்பியை கட் பண்ணிவிட்டு அந்த காயத்துக்கு மருந்து போட்டு ஒரு 1 மந்த் ஆச்சு ஆறுறதுக்கு. ஆறுனதுக்கப்புறம் கருத்தடை பண்ணணும். ஸோ அதுக்கும் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பிளான் பண்ணியிருந்தோம். தூக்கிட்டு வந்து கருத்தடை பண்ணி 1 வீக் போஸ்ட் கேர் வச்சுட்டு நல்லா ஆக்டிவாகி நார்மல் சாப்பாடெலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நேற்று போய் ரிலீஸ் பண்ணிட்டோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே விட்டுருந்தா இன்னும் அழுகியிருக்கும் கழுத்தில். ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு ஒரு செகண்ட் லைஃப் கொடுத்துருக்கோம். அந்த கம்பி லைஃப் லாங் இருந்தாலும் கஷ்டம்தான். ஸோ நம்ம செகண்ட் லைஃப் கொடுத்துருக்கோம். அது போக நம்ம சர்ஜரி பண்ணிட்டோம். இனி வந்து அந்த மேட்டிங் இஷ்யூ இருக்காது. சப்போஸ் இந்த வீடியோ திருமணத்தில் யாராவது அந்த ஏரியாவில் பார்க்குறீங்கன்னா, இவளுக்கு வந்து இருக்கிற வரைக்கும் ஒரு நம்ம துன்புறுத்தாமல் உணவளித்தாலே போதும். அவள் பாட்டுக்கு இருப்பாள். ரொம்ப அக்ரெசிவும் கிடையாது. ஃப்ரெண்ட்லியான டாக் தான். யாரையும் கடிக்க வாய்ப்பு இல்லை. ஸோ கொஞ்சம் அந்த ஏரியா மக்கள், அந்த ஊரில் இருக்கவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. சந்தோஷமாக இருக்குது. அவங்க அந்த பிள்ளைங்களே வந்துட்டாங்க. ஸோ அவங்க முன்னாடி தான் இறக்கி விட்டோம். போதும், இதுக்கு மேலே என்ன வேணும்? மன சந்தோஷமாக இருக்குங்க. இவ பொழைச்சிப்பாங்க. பிகாஸ் இவ கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி தான். நன்றிங்க.